அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 30 days 30 இஸ்லாமிக் துவாஸில் இன்னையோட 10வது நாளாக இருக்கு சகோதரர்களே. இன்றைய தினத்தில் நாம் பார்க்க போகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சொன்ன ஒரு விஷயம், உறவினர்களுடன் சேர்ந்தும் வாழ வேண்டும். இன்னைக்கு அதுதாங்க பல பிரச்சனைகள்ல இது ஒரு பிரச்சனையா இருக்கு. உறவினர்கள் இல்லை, அவர்களே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லும் இளைய சமுதாயத்தினர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீனுல் இஸ்லாமை கொண்டு வந்தவுடனே அவர்கள் முதலில் உறவினர்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று தான் கூறினார்கள். அப்படிப்பட்ட உறவினர்கள் இன்னைக்கு நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அவங்க பிடிச்ச பிடிவாதத்தில் இருப்பாங்க தெரியுங்களா, அவங்கள்ட்ட நீங்க சொல்லி கேட்காம இருக்கலாம். ஆனா அல்லாஹ் கிட்ட நீங்க சொன்னா அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த துஆவை கண்டினியூஸா ஓதி அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க. யா அல்லாஹ், இந்த துஆவின் மூலமாக எனக்கு எங்க வீட்டில் இந்த இவங்க எல்லாம் நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், ஒன்றாக சேர்ந்துடும் அல்லாஹ், அவருடைய மனசு நீ மாத்திரும் சொல்லி துஆ கேளுங்கள். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து அந்த துஆவை கூறுங்கள். ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ குர்ரத அயுனின். இந்த துஆ நீங்க ஓதுனீங்கன்னா கண்டிப்பா சொல்றேங்க, இன்ஷா அல்லாஹ் உங்க உறவினர்களுடன் நீங்க யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கிறீங்களோ சேர்ந்து வாழ்வதற்கான வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை தெரியாதவர்களுக்கும் அப்படி பிரிந்திருக்கக்கூடிய சொந்தக்காரங்களுக்கு இந்த வீடியோவை இந்த துஆவை அமுச்சுட்டு அவர்களுக்கும் சொல்லித்தாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு நல்ல துஆல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.